வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரி பகுதியில நிர்மலா சீதாராமனுடைய தில்லுமுள்ளு ஸ்டோரியை பார்க்க போறோம். ரொட்டிக்கும் சப்பாத்திக்கும் நீங்க வரி விதிக்க மாட்டோம், ஆனா இட்லிக்கும் தோசைக்கும் 5% வரி விதிப்போம் அப்படின்னு சொன்ன அயோக்கியத்தனத்தை பத்தி தாங்க பேச போறோம். இந்த பாஜக கும்பல் எப்போதுமே தென்னிந்தியாவிற்கு எதிரானவர்களாக இருப்பார்கள். நீங்க ஒரு வரி விதிச்சா கூட தென்னிந்தியா பாதிக்கும்படியான வரி தான் விதிப்பாங்க. நீங்க ஒரு வரியை வாங்கிட்டு போயிட்டு வரியை பங்கிட்டு கொடுக்கும் போது, ஈவுத்தொகையை நம்முடைய பங்கிட்டு கொடுக்கும் போது தென் மாநிலங்களை எப்பவுமே வஞ்சிக்கிற வேலையை பாஜக பார்த்துட்டே இருக்கும். இங்க பேரிடர் நடந்தாலும் பணம் தர மாட்டான், உள்கட்டமைப்புக்கு பணம் தர மாட்டானுங்க, நமக்கு தர வேண்டிய வரி பணத்துக்கு தரமாட்டானுங்க, கல்வி தொகை தரமாட்டானுங்க. இப்படி எல்லா வகையிலும் தென்னிந்தியாவை வஞ்சிக்கிற வேலையை பார்த்த இந்த கும்பல் தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஜிஎஸ்டியை எல்லா இடத்துலையும் குறைச்சாங்க. அதை முழு நீள வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த ஜிஎஸ்டியை குறைச்ச உடனே நாம என்ன நினைச்சோம்னா, எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க, இனி இந்தியாவில் தேனாரும் பாலாரும் ஓடும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வச்சாம்பார் ஒரு ஆப்பு, வட இந்திய பொருள்களுக்கு எல்லாம் நாங்க விலையை கம்மியா போடுவோம், இல்லைன்னா விலையே இல்லாம கொடுப்போம். முதல்லயே இது நடந்துச்சுங்க. வட இந்தியர்கள் அதிகமாக இனிப்பு வகைகளை உண்பவர்கள். இந்த ஜிஎஸ்டி கும்பல் இனிப்புகளுக்கு 5%, காரம் சாப்பிட்றவங்களுக்கு, நம்ம எல்லாம் நிறைய காரம் சாப்பிட்றாளுங்க, காரம் சாப்பிட்றதுக்கு 12% ஜிஎஸ்டி வச்சிருந்தாங்க. வடக்கு அதிகமா சாப்பிட்ற இனிப்புக்கு 5%, தெற்க அதிகமா சாப்பிட்ற காரத்துக்கு 12% போட்டாங்க. ஏற்கனவே இதை நம்ம வன்மையா கண்டிச்சிருக்கோம். கடலை மிட்டாய்க்கு 18% போட்டுச்சு இந்த கும்பல், ஏழை எளிய குழந்தைங்க சாப்பிட்ற கடலை மிட்டாய்க்கு. அதை தாண்டி பெண் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு, மாதவிடாய் காலங்களில் நம்ம குழந்தைங்க பயன்படுத்துகிற நாப்கினுக்கு 28% போட்டு அதை 18% ஆக்கி அடிச்சு 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 அதை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறோன்ற பேரில் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் உணவுல கூட வடக்க தெக்கன்னு பிரிக்குது இந்த கும்பல். அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் வரியை குறைச்சாச்சு, பல பொருள்களுக்கு வரி இல்லை. ஆனா உணவுப் பொருள்கள்ல சப்பாத்தி, அதே மாதிரி ரொட்டி, அதே போல பரோட்டா, இவங்க எல்லாமே நார்த்தில் அதிகமாக சாப்பிட்ற உணவு. அதுவும் கோதுமையும் ரொட்டியும் உருளைக்கிழங்கும் நார்த்தில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற ஒரு பொருள். அதை வரியை இல்லாம ஆக்குனதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க பக்கமும் வரி இல்லாம ஆக்குன்றதான் நம்ம கேட்கிறோம். எப்பவுமே நாம இன்னொருத்தருடைய சோத்துல கை வைக்கிறாளுங்க கிடையாது. நார்த்ல உழைக்கிற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்றது வரவேற்கக்கூடியது. ஆனா அதே சமயத்துல தெற்க இருக்கிறவங்க என்ன மேல இருந்தா குதிச்சோம், இங்க இட்லி தோசை புட்டு. இப்ப கேரளா மாநிலத்துல புட்டு தாங்க அதிகமா மக்கள் சாப்பிட்ற உணவு. காலையில அதிகமா மக்கள் சாப்பிட்றாங்கன்னா புட்டு தான் சாப்பிட்றாங்க. இங்க நம்ம ஊர்ல தென்னிந்தியாவில் பொதுவான உணவா இட்லி தோசை இருக்கு. அப்ப இதுகளுக்கு எல்லாம் 5% வரியா. என்னங்க மேடம் நிர்மலா சீதாராமன், என்ன அதெல்லாம்? அப்ப தென்னிந்திய மக்கள் அதிகமாக உண்ணக்கூடிய இட்லி தோசை புட்டுக்கு 5% வரியை கட்டி இவ்வளவு கேவலமான விஷயம். சோத்துலையுமா நீங்க வேறுபாடு பார்ப்பீங்க? தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல் முதலாளிகளினுடைய சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிறவர் தான் வேங்கட சுப்பு. அவர் ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? பாக்கெட்ல வாங்குற மாவுக்கு 5% வரிங்க. அங்க நீங்க பாக்கெட்ல வாங்குற சப்பாத்திக்கு காசு கிடையாது, பாக்கெட்ல வாங்குற பரோட்டாக்கு காசு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா பாக்கெட்ல நம்ம அவசர ஆத்திரத்துக்கு ஒரு மாவு பாக்கெட் வாங்குவோம்ல, எங்கேயோ ஊர் பக்கம் போயிட்டு வர்றோம், நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஹோட்டலுக்கு போனா ஒரு 500 ரூபாய் ஆகி போயிடும், ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வரணும்னா வீட்டில் ஆளுங்க 2 தோசை சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாக்கெட் மாவு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாவுக்கு 5% நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க. இட்லி தோசைக்கு 5% ஜிஎஸ்டி, புட்டுக்கு 5% ஜிஎஸ்டி. இது எந்த மாதிரியான சூழல்ல நம்ம இருக்கோம்? அப்ப வேங்கட சுப்பு கேட்கிறாரு, ஏங்க நாங்க நிறைய குறைக்கணும்னு எதிர்பார்த்தா வடக்க ஒரு மாதிரியும் தெற்க ஒரு மாதிரி நீங்க எங்களை ட்ரீட் பண்றீங்க. ஏற்கனவே அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளியை கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்ச கும்பல் தான் இந்த கும்பல். அதுக்கு நம்ம அடிச்சு ஆடணும். நாங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க ஊர் ஆட்களை அப்படின்னு. நம்ம எப்பயும் கரெக்டா இருப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கேஸ் விலை ஏறி இருக்கு. ஹோட்டல்கள்ல கேஸ் விலை ஏற்றுறதுனாலேயே கொஞ்சம் உணவுப் பொருள்கள் மேல நிறைய விலை போட வேண்டிய சூழலுக்கு ஹோட்டல் முதலாளிகள், சின்ன சின்ன டீ கடைகள் கூட தள்ளப்பட்டது.
டீ 20 ரூபாய்க்கு இன்னைக்கு மாத்திட்டாங்க, 25 ரூபாய் காப்பி. என் தமிழ்நாடு முழுக்க அதான் இன்னைக்கு நிலைமை. டீ விலையும் காப்பி விலையும் ஏறினதுக்கு காரணம் என்ன? சர்க்கரையில இருந்து அம்புட்டோடைய ஜிஎஸ்டியும் ஏத்தி விட்டுருக்கீங்க. இங்க கேஸ் விலை குறையவே இல்லை. அதுவும் கடைகளுக்கு பயன்படுத்துற கேஸ் ஜெட்டு வேகத்துல ஏறிக்கிட்டு போகுது. அப்ப அதை குறைப்பீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா அரிசி மாவுக்கு உளுந்த மாவுக்கும் ஜிஎஸ்டி போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆளுங்க கொதிக்கிறாங்க. இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது மேடம் நிர்மலா, ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். உணவுல பாகுபாடு, நிறத்துல பாகுபாடு, மொழியில பாகுபாடுன்னு எங்களை தொடர்ந்து நீங்க இரண்டாம் குடிகளாக தென்னிந்திய மக்களை பார்க்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளவு வரி போட்டாலும் தென்னிந்திய மக்களை உங்களால தொட்டுக்க முடியாது. உங்களால தென்னிந்தியாவில் கொஞ்சோன்னு கூட நல்ல பேர் எடுக்க முடியாது மிஸ்ஸஸ் நிர்மலா.